ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் மாங்காயை எடுத்துக்கலாம். புளிப்பில்லாத மாங்காயாக எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மாங்காய் பச்சடிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே நாம் தனியாக சீவி எடுத்துக்கலாம். தோலோடையும் மாங்காய் பச்சடி செய்யலாம். இந்த மாதிரி சீவிட்டும் மாங்காய் பச்சடி செய்யலாம். தோலை நல்லா சீவினதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாங்காயை ஒரு கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் பச்சடி செய்யும்போது மாங்காய் சீக்கிரமாகவே வேகும். இப்போ மாங்காயை நல்லாவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாங்காயை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா மாங்காய் வேக வைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாங்காயை நாம் அடுப்பில் வச்சுக்கலாம். மிதமான சூட்டில் அடுப்பை வச்சுக்கலாம். 150 கிராம் வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் இந்த ஹீட்லேயே நல்லா கரைஞ்சி வரும். லெக்ஸி கிச்சன் சமையலில் வரக்கூடிய வீடியோஸை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லெக்ஸி கிச்சன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த சப்போர்ட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு சில வெல்லத்தில் இனிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சில வெல்லத்தில் இனிப்பு குறைவாக இருக்கும். ஒருவேளை இனிப்பு குறைவாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தாளிப்பை நாம் மாங்காய் பச்சடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு மாங்காய் பச்சடி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே கெட்டியாயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மாங்காய் பச்சடி எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.